பார்க்குற இடமெல்லாம் விஜய்க்கும் ஒரு மாபெரும் மக்கள் திரள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெரும் க்ரௌடு யாருக்கு வந்திருக்கும்னு கேட்டால் மு.க. ஸ்டாலினுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பெரும் க்ரௌடு சீமானுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. எனவே இது 4 முனை போட்டி தான். சீமான் வந்து ஒரு திரை மறைவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு எடுபிடி தான். ஏஜென்ட்டாகத்தான் அவர் செயல்பட முடியும். காரணம் என்னன்னு கேட்டால் அவர் தனிச்சு நிற்கிறார். நான் இப்படி தான் நிற்பேன், நான் விஜய் வந்து 200 கோடியை உதறிட்டு வர்றாரு, எனக்கு 2000 கோடி தந்தும் நான் எடுக்கலை, இப்படியெல்லாம் பேசுகிறார்ல. தமிழர் மதம், நாம் தமிழர் கட்சின்னு வச்சுக்கிட்டு அதை தமிழர் மதம் என்று பேசக்கூடியவர். விஜய் வந்ததுனால உன் வெற்றி தவறி போகுதுன்னு சொல்லி சொன்னா உனக்கு துப்பில்லைன்னு அர்த்தம். ஸ்டாலின் ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டா எதிர்கட்சியினுடைய மிகப்பெரிய பலவீனம். இலங்கை மாதிரி இலங்கையில் அனுரகுமார் ஆட்சியினுடைய பலமே என்னன்னு கேட்டா சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது. சரிதானே? இவர் அந்த ரசிகர் மோகத்துக்கு அப்படி வர்றாரு. ஆனா இந்த ரசிகர்கள் எல்லோருமே வாக்காளர்களாக மாறுவாங்களாங்கிறது அசாத்தியமானது. ஆனா இதெல்லாம் என்னன்னா நான் சொல்றதெல்லாம் 99% அசாத்தியம்னு வச்சுக்கிறீங்க. 1% சாத்தியமாகவும் வரும். இந்த தேர்தல் இவ்வளவு நடக்குதுல்ல, ஒரு பேட்டி பார்த்தீங்களா விஜய்? ஒரு மீடியாவில் இப்படி 1 to 1 நின்று சீமான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த மு.க. ஸ்டாலின் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே கொடுக்குறாங்க. விஜய் பேட்டி கொடுத்து பார்த்தீங்களா? தமிழகத்தை பொறுத்தவரையிலே அங்கே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு யார் ஆட்சிக்கு வந்தால் அதிகமான பாதுகாப்பு கிடைக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் குறித்து சில விடயங்களை கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக கடந்த சில நாட்களாக தமிழகத்திலே மிக மும்முரமாக தேர்தல் பிரசாரங்கள் எல்லாம் நடைபெற்றதை நீங்கள் அறிவீர்கள். இன்றுடன் அந்த தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவுக்கு வரக்கூடிய நிலையிலே நாங்கள் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் எந்த திசையை நோக்கி நகரப்போகிறது, தமிழகம் யாருடைய ஆட்சிக்கு கீழ் வரப்போகிறது என்ற விடயங்கள் குறித்து சில விடயங்களை கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட சகோதரர் ரஸ்மின் MISC அவர்கள் நிகழ்ச்சிக்குள் வருகின்றிருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழக சட்டமன்ற தேர்தல் அன்றைய நிகழ்ச்சியிலே சொன்னீர்கள், பாகிஸ்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழகம் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் படித்த இடம். முதலில் சொல்லுங்கள், கடந்த சில வாரங்களாக தமிழகத்திலே தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் மிக தீவிரமாக இருந்தது. இம்முறை தாவேக நடிகர் விஜயுடைய கட்சியும் போட்டியிடுவதால் 4 முனை போட்டியாக தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது. உண்மையிலே 4 முனை போட்டியாக நடைபெறுமா அல்லது வளமை போன்று இருமுனை போட்டியாக மாறிவிடுமா? இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரையில் தமிழக தேர்தல் களத்தை நம்ம இங்கிருந்து அவதானிக்கும் போதும் தொடர்ந்து அது தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்குற நேரத்திலையும் 4 முனை போட்டி என்கிற ஒரு கதையாடல் இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு இருமுனை போட்டி தான் மிக வேகமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டு ஒரு கூட்டணியாக, ஒரு மெகா கூட்டணியாக அவர்கள் போட்டியிலே களமிறங்கி இருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய கட்சி, எம்ஜிஆர் காலம் தொட்டு இது ஒரு பாரம்பரிய கட்சி. அவங்களும் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க NDA கூட்டணியில் இருக்கிறாங்க. அதாவது பாஜகவோடு இணைந்து அதாவது மத்திய ஆளக்கூடிய நரேந்திர மோடியினுடைய பாஜகவோடு இணைந்து தான் அவர்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் எந்த ஒரு மேடையிலேயுமே பேசுகிற நேரத்தில் மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சியை எதிர்த்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அது ஒரு அரசியல் உத்தியும் கூட. என்னன்னா மற்றாக்களை போட்டிக்குள்ளே இழுக்காம நேரடியாக எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி என்கிற விதமாக அவருடைய பாணி அமைந்திருக்கிறது. அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுக்களையும் கவனித்தா நேரடியாக அவங்க யாரை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் NDA கூட்டணியை ஆளும் பாஜக அரசையும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் தான் எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க, சீமானுடைய கட்சி.
சீமானுடைய கட்சியை பொறுத்தவரையில் அவங்க எந்த தேர்தலையுமே கூட்டணி அமைச்சு போட்டிட்டவங்க கிடையாது. எந்த கூட்டணியிலையும் சேர மாட்டார். என் வழி தனி வழி, நான் தனியாக தான் இருப்பேன் அப்படிம்பாரு. அப்படி சொல்லியே அவர் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 40 லட்சங்கள் சுமாருக்கு வாக்குகளை பெற்றிருந்தார். தனி கட்சியாக தனி சின்னமாக அவர் உருவெடுத்திருக்கிறார். அவர் கடந்த 15 ஆண்டு காலமாக மெல்ல மேல வந்துகிட்டே இருக்கிறாரு. அவருடைய பேச்சு திறன் அதுகளால் மக்கள் கவரப்படுறாங்க. ஒரு சாரார் அவரை ஆதரிக்கிறாங்க. மொத்தமாக சீமானே கிடையாது, சீமான் ஜீரோங்கிறலாம் சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய தேர்தல் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை கூட்டி தன்னுடைய பலத்தையும் அவர் காட்டியிருக்கிறாரு. தமிழகத்தினுடைய தேர்தலை பொறுத்தவரையில் அப்துரஹ்மா நம்ம நாட்டினுடைய தேர்தல் மாதிரி கிடையாது. நம்ம நாட்டில் தான் க்ரௌடு வந்தால் இவ்வளோ க்ரௌடு வந்துட்டேன்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அங்கே க்ரௌடு வரதெல்லாம் மேட்ரே கிடையாது. நீங்கள் கட்சி ஆரம்பித்தாலும் தமிழ்நாட்டில் உங்களுக்கும் க்ரௌடு வருவாங்க. அந்த மாதிரி யார் 4 பேர் கூடினா பொதுக்குழு 8 பேர் சேர்ந்தா சேர்க்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி க்ரௌடு அதிகமான மக்கள் தொகையும் இருக்கிறதுனால எல்லோருக்கும் கூட்டம் வருவார்கள் என்கிற ஒரு நிலை இருக்குது. அது யதார்த்தமாக தான் வருவாங்கன்னு இல்லை, யதார்த்தமாக வருபவர்களும் உண்டு, எல்லோரும் பணம் கொடுத்து அழைத்து வருகிறவர்களும் உண்டு. இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுன்னு வச்சுக்கிறேங்க. 4ஆவதாக இப்போ களத்துக்கு வந்திருக்கிறது தான் விஜயனுடைய தாவேகா, தமிழக வெற்றி கழகம். விஜயனுடைய தாவேகாவை பொறுத்தவரையில் அவர் மேலே சொல்லப்படுகிற கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அவர் கட்டமைத்து கொண்டிருக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா, அவருடைய கட்சியினுடைய ஆல்ரெடி அவர் சினிமாக்காரருங்கிறதுனால சினிமாவில் ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு இருந்தார். ரசிகர் மன்றம் எல்லாவற்றையுமே அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் மொத்தமாக கட்சியாக கட்சியினுடைய கிளை கழகங்களாக அறிவிச்சு தான் கட்சின்னு சொல்லி வந்தார். எனவே அவருக்கு அடிமட்டத்தில் பேஸ் இல்லை என்கிற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பேஸ் இல்லைன்னா, இவங்க கட்சியாக இன்னைக்கு தானே அவர் வந்திருக்கிறாருங்கிறாங்க. கட்சி இன்னைக்கு தான், ஆனால் அவருக்கு ஆல்ரெடி ரசிகர் மன்றம்ங்கிற ஒரு பேஸ் ஒன்று ஏதோ ஒரு வகையில் இருக்குது. ரசிகர்கள் எல்லோருமே வாக்காக மாறுவாங்களா இல்லைங்கிறது 2வது நம்ம பார்க்க இருக்குது. ஆனால் இவருடைய வருகை என்பதும் தமிழகத்தில் ஒரு சலசலப்புக்குரியது தான். விஜயினுடைய வருகையை பொறுத்தவரையில் விஜய் என்ன எதிர்பார்த்தாருன்னு சொன்னால், ஏடிஎம்கேயோட அதிமுகவோட ஒரு கூட்டணி வந்து அவரும் அதிமுகவும் இணைந்து வர்ற மாதிரியெல்லாம் பேச்சுக்கள் நடைபெற்றது, என்டிஏ மொத்தமாக வர்றதுக்கு. ஆனால் அதற்குரிய வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்கல. ஏதோ ஒரு வகையில் அது போயிடுச்சு. அவர் தனியாகவே நான் களத்துக்கு வர்றேன் அப்படின்னு வந்திருக்கிறாரு. பார்க்குற இடமெல்லாம் விஜய்க்கும் ஒரு மாபெரும் மக்கள் திரள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெரும் க்ரௌடு யாருக்கு வந்திருக்கும்னு கேட்டால் முக ஸ்டாலினுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு பெரும் க்ரௌடு சீமானுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. எனவே இது 4 முனை போட்டி தான், ஆனால் நேரடியாக இருமுனை போட்டி தான். ஆல்ரெடி இருக்கிற எதிர்கட்சிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்குமான போட்டி. சில நேரங்களில் முன்னாடி இருக்கிற எதிர்கட்சிக்கு பதிலாக விஜயனுடைய கட்சி தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்து தான் அது அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அனுர்குமார் திசாநாயக்க வந்த மாதிரி இல்லை, அப்படி நம்ம சொல்ல வந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்காங்கிற தேர்தல் முடிவு தான் தீர்மானிக்கும். சரி, மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டா அல்லது அதிமுக வருவதற்கான வாய்ப்பு உண்டா என்ற விடயங்களை நாங்கள் பேசுவோம். அதற்கு முன்னால் சீமானை பற்றி நான் உங்களிடத்திலே கேட்க வேண்டும். என்னை விட அதிகமாக நீங்கள் வாசித்தவர் பார்த்தவர் என்பதனால் சீமான் அறிவார்ந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி தொண்டை கிளிய கத்தி தன்னுடைய கொள்கை பிரசாரங்களை சொல்லி மெல்ல அந்த அவருடைய கட்சியை வளர்த்து வரக்கூடிய நிலையிலே யாராவது ஒரு நடிகர் அவரை ஓவர்டேக் பண்ணி போன வரலாறை தான் நாங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கணும். விஜயகாந்த் வந்தார், சீமான் மெல்ல வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் விஜயகாந்த் அவரை ஓவர்டேக் பண்ணார். இப்போது விஜய் வந்திருக்கின்றார். சீமான் மெல்ல ஒரு அறிவார்ந்த இளைஞர் சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய நிலையிலே விஜயுடைய தாக்கம் நாம் தமிழர் கட்சியை இல்லாமலாக்கி, அதாவது 4ஆம் இடத்திற்கு தள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? இல்லை, அதாவது சீமானை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். என்னென்னா, சீமாண்ட ஸ்பீச்சை கேட்கும்போது ஒரு பார்ட் அவருடைய ஒரு கலந்துரையாடலோ இது மாதிரி ஒரு இன்டர்வியூவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பார்ட் எப்படி இருக்குமென்று கேட்டால், அதாவது ஹிட்லர் இப்படி சொல்லியிருக்கிறான், முசோலினி இப்படி பேசியிருக்கிறான் என்று சொல்லி கடந்த காலத்தில் இருந்த வரலாற்றுகளை எடுத்து சொல்லி அழகாக பேசுவார். கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். அந்த அதாவது தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டுன்னு ரொம்ப மோட்டிவேஷன் ஸ்பீச், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது பாதி தான். மீதி பாதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமானை இங்கே இருந்து நான் பார்க்குறத விட அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டால், சீமான் ஒரு திரை மறைவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு எடுபிடி தான்.
ஒரு ஏஜென்ட்டாகத்தான் அவர் செயல்பட முடியும். காரணம் என்னென்னு கேட்டால், அவர் தனிச்சு நிற்கிறார், நான் இப்படி தான் நிற்பேன், நான் விஜய் வந்து 200 கோடியை உதறிட்டு வர்றாரு, எனக்கு 2000 கோடி தந்தும் நான் எடுக்கலை, இப்படியெல்லாம் பேசுகிறார்ல. இவருடைய பேச்சுக்களில் இந்த வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி மோட்டிவேஷனாக பேட்டிகளில் பேசுகிறத தவிர்த்துட்டு அவரோட மேடை பேச்சுகளில் பாதிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் அத்தனையுமே பாஜக எதை நினைக்கிறதோ அதை நோக்கி போகிறத தான் நம்ம பார்க்க முடியும். பாஜக அங்கே ஒரு இனவாத சித்தாந்தத்தை உண்டாக்க பார்க்கிறது, மதவாத சித்தாந்தத்தை உண்டாக்க பார்க்கிறது. இப்போ சீமானோடு இருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக டாக்டர் ஃபர்ஹானா இருக்கிறாங்க, இது மாதிரி ஹுமாயூன் இருக்கிறார், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கே புரியாத ஒரு பகுதி என்னன்னு கேட்டால், அண்ணன் சீமான் சொல்றதெல்லாம் சரின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக இலங்கையை பற்றி அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்தேன், பிரபாகரனை பார்த்தேன், ஆமை கறி சாப்பிட்டு AK-47 கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆளு என்னமோ AK-57 என்னமோ ஒன்று சொன்னாப்ல. இந்த மாதிரி கதைகள் எல்லாம் அவர் சொல்லுவார். இது எல்லாமே கதைகள். இங்க பிரபாகரனை பார்த்தேன்னா அண்ணன் இப்படி சொன்னாரு, தம்பி இப்படி சொன்னாரு. பிரபாகரன் இங்க ஒரு சினிமா படம் எடுக்கணுங்கிற விதமாக சில பேரை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அழைச்சாங்க. அதுல 10ஓட 11ஆக சீமான் வந்தாருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதையே வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, எதை சொன்னா இப்ப பிரபாகரன் வந்து சொல்ல போறாரா நான் சீமானை சந்திக்கலன்னு, அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் காலத்தை ஓட்டிக்கிட்டு போனாரு. பிரபாகரன் அண்ணன் மகன் எல்லாம் அதுக்கு வந்து வீடியோ பேசின காட்சிகள் நம்ம பார்த்துட்டோம், அது நடந்து முடிஞ்ச கதைகள். ஆனா சீமானுடைய போங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, முழுவதுமாக அவர் வந்து நான் வந்து எல்லாருக்கும் சமனானவன் என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் சமனானவன் என்று சொல்லக்கூடியவர் என்னுடைய முப்பாட்டன் முருகன் தான் எனக்கு எல்லாமே, தமிழர் மதம் என்றெல்லாம் பேசுகிறார். தமிழர் எப்படி மதமாக மாறும்? தமிழ் என்பது ஒரு மொழி. இலங்கையில் இருக்கிற யாராவது தமிழர் மதம் என்று சொல்லி சொல்றாங்களா? இந்து மதம், இஸ்லாம் மதம், மார்க்கம் அப்படி சொல்லலாம். தமிழர் மதம் என்று சொல்லிட்டு தந்தை பெரியாருக்கு எதிரான பல கோட்பாடுகள் சொல்வது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பாதுகாப்பாகவே சிறுபான்மைக்குரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? தந்தை பெரியாரிய கொள்கைகள் விதைக்கப்பட்டது. அந்த பெரியாரிஸ்டுகளுடைய கொள்கைகள் விதைக்கப்பட்டதுனால தான் மிகப்பெரிய பாதுகாப்பு சிறுபான்மை மக்களுக்கு வந்தது. இங்க நீங்க அதே மாதிரி ஒரு சித்தாந்த கோட்பாடு ஆரம்ப கட்டத்தில் இருந்து விதைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இலங்கையில் இவ்வளவு பெரிய இனவாதமே வந்திருக்காது. எனவே சீமானை ஆதரிப்பது என்பது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அது ஒரு பி டீமாகத்தான். அவர பேச்சுக்கள்ல அவர் அழகா பேசுவார், தத்துவார்த்த ரீதியாக அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதெல்லாம் பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனா பிரச்சார களத்தில் மறுபக்கத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, தமிழர் மதம், நாம் தமிழர் கட்சின்னு வச்சுக்கிட்டு அதை தமிழர் மதம் என்று பேசக்கூடியவர். முழுக்க அதாவது மேடை பேச்சில் என்ன பேசுறேன்னு தெரியாம கேவலமாக சிறுபான்மை மக்களையும் அவர்களுடைய மதங்களையும் இனங்களையும் பேசக்கூடியவர். அது விரிவாகவே பேச வேண்டிய ஒரு பகுதி. எனவே இலங்கையில் முழுவதுமாக என்ன எல்லாம் நடந்துச்சு விடுதலை புலிகளுடைய காலகட்டத்தில் என்பதெல்லாம் தெரியும். இப்போ நம்ம மறப்போம் மன்னிப்போம் என்று நம்ம எப்பயுமே அந்த மக்களோடு இணைந்து பயணிப்பதற்கு தலைப்படுகிற மக்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டே இன்றைக்கும் அவர் தன்னுடைய தூபத்தை இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். எனவே சீமானை பொறுத்தவரை நான் வரும்போது எங்க அண்ணன் கமலஹாசன் வந்துட்டாரு, அதனால என்னுடைய வெற்றி தவறி போச்சு. இந்த வரக்குல என் தம்பி விஜய் வந்துட்டாருன்னா, விஜய் வந்ததுனால உன் வெற்றி தவறி போகுதுன்னு சொல்லி சொன்னா உனக்கு துப்பில்லைன்னு அர்த்தம். நீ சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாட்டில் நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி சொன்னா, விஜய் இதே கருத்தை ஸ்டாலின் சொல்லல, இதே கருத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்லல, இதே கருத்தை வேற யாரும் சொல்லல. அப்ப அவர் சொல்றாருன்னு சொல்லி சொன்னா அவருடைய இயலாமை அது. அதனால அந்த இயலாமையாகத்தான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். சரி, தற்போது தமிழகத்திலே முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி இம்முறையும் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா? தேர்தல் களத்தை நம்ம பார்க்கும்போது இம்முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த தமிழகமாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், இந்த தேர்தல்களை தீர்மானிக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் சிறுபான்மையுடைய வாக்கு தான். சிறுபான்மையினர் எந்த பக்கம் போவார்கள் என்பதை வைத்து வாக்குகள் தீர்மானிக்கப்படுகிறது. இடையில ஒரு சாரார் இருப்பாங்க, நாங்கள் அந்த கடைசி கட்டத்தில் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ ஸ்டாலினுடைய ஆட்சியை பொறுத்தவரையில் ஸ்டாலின் ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டால் எதிர்கட்சியினுடைய மிகப்பெரிய பலவீனம். இலங்கை மாதிரி இலங்கையில் அனுரகுமார் ஆட்சியினுடைய பலமே என்னன்னு கேட்டால் சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது. சரிதானே? அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அப்போ அவர் சஜித் என்ன செய்கிறாருன்றது சஜித்துக்கும் தெரியாது, சஜித்தோட கூட இருக்கிற ஆட்களுக்கும் தெரியாது. இப்போ கடைசி அந்த புக் ரிலீஸ் லான்ச்சுக்கு போனது நீங்கள் கூட பல இன்டர்வியூகள் பண்ணியிருந்தீங்க. புக் லான்ச்சுக்கு போய் வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய நளின் பண்டார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது வந்து ஏஐ ஃபோட்டோவாக இருக்கும், முஜிபுர் ரஹ்மான் வந்து ஏஐ கிடையாது, அவர் தான் போனதுன்னு நிற்கிறாரு. மொத்தத்தில் இதுதான் அவர்களுடைய நிலைமை. இந்த மாதிரி என்னன்னு கேட்டால் அனுரகுமாரவுக்கு பலமாக இருப்பது எப்படி சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சியாக இருப்பதோ அது மாதிரி அங்கே ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பலம் யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. பெரும்பாலும் யாரும் கௌரவமான மக்கள்,
ஒரு மரியாதையை விரும்பக்கூடிய மக்கள், நேர்மையாக இந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, தவண்டே போய் பதவி எடுத்தாருண்டு, அது பொய்க்கு சொல்லல. அவர் சசிகலாவுடைய காலில் எப்படி விழுந்தாருங்கிறது ஸ்ரீலங்காவில் நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஆளை கண்டிருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. மேவின் சில்வா மஹிந்த ராஜபக்சர காலில் இப்படி விழுந்தது. அப்போ ஜெயலலிதா அங்கே வர்றான்னா அவருடைய அமைச்சர்மார் ஜெயக்குமாரில் இருந்து அவருடைய இப்போ இருக்கிற பழனிசாமி திமுகவில் சேர்ந்தாலும் எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க, முதுகு முள்ளு உடையிற அளவுக்கு கீழே விழுந்து கும்பிடுவாங்க. இந்த மாதிரி இருந்த ஒரு குரூப். எனவே அவருடைய அது பலவீனம். ரெண்டாவது, மு.க. ஸ்டாலினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கடந்த காலத்தில் அவங்க செஞ்சதுகளை மக்கள்கிட்ட நல்லா டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதை தாண்டி திமுகவுடைய 70 ஆண்டுகால கட்டமைப்பு நம்ம நாட்டு கட்சிகள் மாதிரி கிடையாது. நம்ம நாட்டில் இப்படி ஒரு கட்டமைப்பு நீங்கள் எடுக்கிறேன்னா ஜேவிபிக்கு தான் எடுக்கணும். ஜேவிபியினுடைய பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அவங்களுடைய கிளை கழகங்கள் எல்லாம் சரியாக இருக்கும். இதே மாதிரி மிக தெளிவான ஒரு கிளைக்கழக செட்டப்போடு இருக்கிறவங்க திமுக இந்த தேர்தலுக்கு ஆரம்ப கட்டத்திலே என்ன பண்ணாங்கன்னா, வார்டு மெம்பர்ஸ் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. இந்த தேர்தலில் வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாநாட்டிலேயே வந்து லட்சக்கணக்கான பேர் திரண்டாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க அந்த அடிமட்டம் கரெக்டாக, பேஸ் லெவல் கரெக்டாக இருக்கிறதுனால அவங்க 200+ சீட்டுகளை நாங்கள் வெல்லுவோம்ங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க போவாங்களான்னு தெரியாது. ஏன்னா மொத்த ஆதரவு தலைமை இருக்கும்னு சொல்ல முடியாது, எதிர்ப்பு தளமும் இருக்கத்தான் செய்யும். அப்படி இடையில இப்போ விஜய் வேற வந்திருக்கிறாரு, அவரும் இந்த தரப்புல ஓட்டை உடைக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. இந்த தரப்புல ஓட்டை அவரும் உடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் என்னதான் டஃப் கொடுத்தாலும் விஜயினுடைய வருகையால் பலவீனப்பட போவது, மிக அதிகமாக பலவீனப்பட போவது அதிமுக. இரண்டாவதாகத்தான் திமுக வரப்போகுது. எப்படி வந்தாலும் திமுக ஆட்சியை பிடிப்பதற்கான சாதகங்கள் தான் நிறைய இருக்கிறது. இந்த மெஷின், இவிஎம் மெஷினுடைய பிரச்சனை இல்லாவிட்டால். எது எவ்வாறாக இருந்தாலும் அண்மைய நாட்களாக இந்த விஜயின் வருகைக்கு பின்னால் இந்த இளைஞர்களுடைய உத்வேகம், விஜயுடைய ரோட் ஷோக்களை எல்லாம் பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் செலுத்துவார் என்பதிலே எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி, விஜயுடைய கூட்டங்களுக்கு வரக்கூடிய ரசிகர்கள் அனைவரும் விஜய்க்கு வாக்கு போடுவார்களா? அந்த எம்ஜிஆர் காலத்தை போன்று ஒரு நடிகரை நம்பி அவருடைய கிரஷுக்காக வேண்டி வாக்குகளை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இல்லை, இந்த நீங்கள் விஜயினுடைய வருகையை நம்ம ஸ்ரீலங்காவோட பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய அருள் என்னன்னு கேட்டால், இந்த நோய் வந்து நம்ம நாட்டில் இல்லை. இந்த ஒரு நடிகனுக்கு பின்னுக்கு போகிற நோய் நம்ம நாட்டில் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா போன தேர்தலில் ரஞ்சன் ராமநாயக்கோட கட்சி எவ்வளோ வாக்கு எடுத்திருக்கணும். மைக்கில் வந்தார் தானே. ரஞ்சன் ராமநாயக்கோட கட்சியில் ஒருத்தன் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு கட்சியே மக்களுக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு. இந்த நாட்டில் வந்து நடிகர்களாக பார்ப்பாங்க. தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் மலையாளத்திலையும் மம்முட்டியை கொண்டாடுகிற மக்கள் சினிமாவில் கொண்டாடுவாங்க. அரசியலுக்கு வந்தால் கால் தூசுக்கு மதிக்க மாட்டாங்க, கேரளாவில் மதிக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த சினிமா மோகம் ஒன்று இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட்டு கேவலமாக அருவருக்கத்தக்க பேச்சுக்களை எல்லாம் சில பெண்கள் பேசியதை. இப்போ சங்கீதாவுடைய பிரச்சனை வரும்போது, அவை இல்லாட்டி என்ன, நாங்கள் அவருக்கு வந்து தங்கச்சா இருந்துட்டு போகிறோம், வேணும்னா வைஃபாக இருந்துட்டு போகிறோம், இப்படியெல்லாம் ஒரு பொம்பளையால் பேச முடியும்னா கண்மூடித்தனமான சினிமா மோகம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. இப்போ விஜயனுடைய கூட்டத்தை பொறுத்தவரையில் தூத்துக்குடி கூட்டம்ங்கிறது மிக அல்லூட்ட ஒரு கூட்டம்ன்றே சொல்ல முடியும். அதே மாதிரி திருநெல்வேலியில் அவருக்கு திரண்ட மக்கள், இதெல்லாமே வந்து கட்டுக்கடங்காத கூட்டம். அவர் வந்து 5 நிமிஷம் தான் பேசுகிறாரு. ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேனே, கேட்டுருங்களேங்கிற அளவுக்கு தான் இருக்கிறாரு. 5 நிமிஷம் கூட அவரை பேச முடியாத அளவுக்கு கடுமையான கூட்டம் வருகிறது. இந்த கூட்டம் வந்து தத்துவார்த்த ரீதியாக உருவாக்கப்படுகிற கூட்டம் இல்லை, சினிமா அலைக்கு வருகிற கூட்டம் தான். எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரை ஆதரிச்சாங்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய நமக்கு அந்த காலம் தெரியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த இன்றைக்கு துரைமுருகன் இருக்கிறார், திமுகவினுடைய சீனியர். அவர் துரைமுருகன் மாதிரி ஆட்கள் எல்லாம் எம்ஜிஆர் தான், எம்ஜிஆருடைய பிள்ளை என்று சொல்லுவாங்க துரைமுருகனை. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த நேரத்திலேயே எம்ஜிஆருக்கு எதிர்க்கட்சியில் கருணாநிதியோடு தான் துரைமுருகன் இருந்தார். காரணம் என்னன்னா, சினிமா மோகம் என்பது வேறு, நம்முடைய ஆட்சி அதிகாரம் என்பது வேறுங்கிற அளவுக்கு எம்ஜிஆருக்கு எதிராகவே நின்றவர்கள் எல்லாம் உண்டு. அது மாதிரி இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜயினுடைய கூட்டத்துக்கு வர்றதுல எல்லோருமே வாக்காளர்கள் என்று எடுத்துக்கொள்ளவும் முடியாது. இதே நேரத்தில் வாக்காளர்களும் பெரும்பகுதியினர் வருகிறார்கள். விஜய் தாக்கம் செலுத்துவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆட்சியை பிடிப்பாரா என்றால் அது பல கேள்வி குறிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு கேள்வி. அது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு போக முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை செலுத்துவார். ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து வாக்காளர்களாக மாற மாட்டாங்க. எம்ஜிஆருக்கும் எல்லா ரசிகர்களும் வாக்காளர்களாக மாறலை. எம்ஜிஆர் நடிகர் என்பதற்கு முன்பதாக நடிகராக இருந்து கொண்டே திமுகவில் சேர்ந்துட்டார். திமுகவோட
பொருளாளர் வரைக்கும் அவருடைய உச்சம் தொட்டது. எம்ஜிஆர் திமுகவில் பல ஆண்டுகள் பயணித்தார். திமுகவுக்கு அரசியலுக்குள்ளே வந்து நான் வெறும் நடிகன் அல்ல, எனக்கு அரசியல் தெரியும், எனக்கு நாட்டை பற்றி தெரியும், மக்களை பற்றி தெரியும் என்கிற பிம்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனார். அதுக்கு பிறகு கருணாநிதியோட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அவர் பிரிஞ்சு போய் தனி கட்சியை ஆரம்பிக்கும் போது மக்களோட ஆதரவு கிடைச்சது. இப்போ விஜயை பொறுத்தவரையில் விஜய்க்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குதா? விஜய் இப்போ சிஏஏ பிரச்சனை வந்துச்சாங்க, இந்த குடியுரிமை பிரச்சனை வந்துச்சு, அதில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விஜயினுடைய நிலைப்பாடுகள் என்ன? விஜய்க்கு அரசியலை விஜய் எழுதி கொடுக்கறது தான் படித்து எழுதி கொடுக்கறத பார்த்து பேசினா பரவாயில்லை, அவர் நடித்த படத்தில் உள்ள பாட்டையே பார்த்து தான் படிக்கிறான். அந்த ஆள் நடித்த படத்தில் பாட்டையை இப்படி வச்சுக்கிட்டு பாட்டை பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால் அவருடைய நிலைமை இப்படி நடிக்கலாம், கேமராவில் போய் ஓகே கேமரா கட்டுன்னு முடிய அதில் நடிக்கிறதுங்கிறது வேற. நிஜத்தில் வந்து இங்கே களத்தில் நிற்கணும், களத்தில் நிற்கும் போது தான் வேர்வை வடியும், கஷ்டம்டா என்னன்னு தெரியும். இவர் அந்த ரசிகர் மோகத்துக்கு அப்படி வர்றாரு. ஆனால் இந்த ரசிகர்கள் எல்லோருமே வாக்காளர்களாக மாறுவாங்களாங்கிறது அசாத்தியமானது. ஆனால் இதெல்லாம் என்னென்னா நான் சொல்கிறதெல்லாம் 99% அசாத்தியம்னு வச்சுக்கிறேங்க. 1% சாத்தியமாகவும் வரும். காரணம் என்னன்னு கேட்டால் அந்த மக்களை நம்ப முடியாது. ஏன்னா பார்க்கல விளங்குது இல்லை. ஈசல் மாதிரி எத்தனை விஜய் வரும்போது விஜயோட காருக்கு முன்னாடி சும்மா போனாலே அல்லுண்டு வர்றாங்க. ஏன்னா அந்த விஜய்ன்ற நடிகனை சினிமாவில் பார்த்துருக்குறான். அவன் ஆடி இருக்கிறான், நல்ல டான்ஸ் போட்டிருக்கிறான், பாட்டு படிச்சிருக்கிறான், கூத்து போட்டிருக்கிறான், ஃபைட் பண்ணியிருக்கிறான், அவன் ஒரு ஹீரோவாக கற்பனை பண்ணியிருக்கிறான், அவன் செய்கிறதெல்லாம் நிஜம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட தலைவன் மேலே நின்று அப்படி பாய்வான், அப்படி செய்வான். ஆனால் அவன் கரூரில் 40 பேர் சாகும்போது விட்டுட்டு ஓடி போனானுங்கிறது மனசில் இல்லை. பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி சினிமாவில் நீ நிற்கிற, ஒரு பிரச்சனை வருது, கரூரில் 40 பேர் சாகுறாங்க, நீ நின்றுக்கணுமா இல்லையா? தலைவனாக இருந்தா அனுரை விட்டுட்டு போய் பார்த்துருப்பீங்களா? சும்மா நான் கேட்குறேன். ஒரு தலைவனுங்கிறவன் நான் அனுரை சரிப்பில்லைங்கிறதுக்கு வரல. ஒரு தலைவனுங்கிறவன் தன்னுடைய தொண்டர்களுக்கு பிரச்சனை வரக்கலாம், அந்த இடத்துல நிற்கணும், உன்னை நம்பி வந்தவனுக்காக நிற்கணும். அப்படி நிற்காத ஒரு கேரக்டர். ஆனால் ரசிகர்கள் எல்லோரும் வாக்கு போடுவார்களா என்பதை தாண்டி எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வாக்கு மெஷின் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது. 23ஆம் தேதி வரை பொறுமையாக இருப்போம். அதற்கு முன்னால் நீங்கள் அனுரகுமார் திசாநாயக்கவுடைய பெயரை குறிப்பிட்டதால் அண்மைய நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே சில பதிவுகளை பார்த்தேன். விஜய்க்கு வரக்கூடிய இந்த ரசிகர்களை அனுரகுமாருடைய அதாவது அனுரகுமாருடைய கூட்டங்களுக்கு வந்த மக்களுடைய கூட்டம் இருக்கின்றது, அதற்கு ஒப்பிட்டு சிலர் எழுதி இருக்கின்றார். உண்மையிலே விஜய்க்கு வரக்கூடிய இந்த மக்கள் கூட்டத்தை அனுருவுக்கு வந்த மக்கள் கூட்டத்தோடு ஒப்பிட முடியுமா? அது அதாவது இதை பார்க்குற தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டால் அனுரகுமாரை யார், அதே மாதிரி விஜய் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அனுரகுமாரை யாருன்னு தெரியாதுல்ல. அனுரகுமார் இலங்கையினுடைய அதிபர்னு மட்டும்தான் தெரியும். அனுரகுமார்ங்கிறவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களை தத்துவார்த்த ரீதியாக தன்னுடைய பேச்சை கொண்டு ஊராக திரிஞ்சு மக்களுக்கு தெளிவூட்டிய ஒருவர். மத்திய வங்கி ஊழல் எப்படி நடந்தது, இந்த நாட்டில் ஊழல் எப்படி உருவானது, ராஜபக்ஷ ஃபேமிலி எப்படி இனவாதத்தை கக்கினாங்க, எப்படி மதவாதத்தை உண்டாக்கினாங்க, எப்படி நம்மளை பிரிச்சாங்க, நம்ம எப்படி பிரிஞ்சு போய் நிற்கிறோம், நம்ம நாடு எப்படி இருக்கணும், 70 வருஷ காலமாக நமக்கு நடந்த பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் ஊராக போய் டிவியாக போய் இன்றைக்கு 20-30 வருஷமாக அதை கத்தி அதை பற்றியே பேசி பாராளுமன்றத்தில் புள்ளி விவரத்தோடு பேசி தான் சொல்லுகிற கருத்துக்கள் சரி என்பதை 20-30 ஆண்டுகளாக நிரூபித்த ஒரு தலைவர். அப்படின்னு பாருங்க என்று சொல்லி அந்த கருத்தை இலங்கையில் என்ன நினைச்சாங்க, நம்ம எல்லாருமே நினைச்சது என்ன, போட்டி யாருக்குன்னா ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மற்ற சஜித் பிரேமதாசவுக்கு தான் போட்டின்றோம். இடையில ஜனாதிபதியானது யாருன்னு கேட்டால் அனுரகுமார் திசாநாயக்க. காரணம் என்னன்னா அனுர மேலே உள்ள மோகத்தினால மக்கள் வாக்கு போடலை, அனுரோட பேச்சை கேட்டாங்க. அனுரை வந்தால் ஊழல் இல்லாமல் போகும்னாங்க, நாடு நலம் வளம் பெறும்னு நினைச்சாங்க. இந்த டெவலப்மெண்ட்டை நம்பித்தான் எல்லாருமே வாக்கு போட்டாங்க. இது அனுரையினுடைய அந்த வெற்றியை வந்து விஜயினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தோடு ஒப்பிடவே முடியாது. விஜய்க்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விஜய்க்கு இந்திய அரசியலை பற்றியோ அவர் தன்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரை அறிவிச்சிருக்கிறாரு, அஞ்சலை அம்மாளை அறிவிச்சிருக்கிறாரு, அம்பேத்கரை அறிவிச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் புக் ரிலீஸுக்கு விகடனுக்கு போயிருந்தார். அந்த புக்கையாவது அவர் முழுமையாக படிச்சிருப்பாரா? படிச்சிருந்தா அவர் அதை பற்றி பேசணுமேங்கிற கேள்வி இருக்குது. உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்டால், இப்போ உங்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை இருந்தால் கட்சியில் கொள்கையை சொல்லணும்ல. விஜய் கட்சிக்கு கொள்கை என்ன? அனுரகுமாரோட கட்சிக்கு கொள்கை இருக்குது, விஜய் கட்சிக்கு கொள்கை கிடையாது. ரெண்டாவது விஜய் எந்த ஒரு விவகாரத்துக்கும் விஜய் வாய் திறந்து பேசிய ஒரு தலைவன் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தல் இவ்வளவு நடக்குதுல்ல, ஒரு பேட்டி பார்த்தீங்களா விஜய்? ஒரு மீடியாவில் இப்படி 1-to-1 நின்று சீமான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருப்பார், இந்த மு.க. ஸ்டாலின் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாருமே கொடுக்குறாங்க. விஜய் பேட்டி கொடுத்து பார்த்தீங்களா?
விஜய் டிவியை சந்திச்சு பார்த்தீங்களா? மீடியாவை அவர் கேமரா ஆன்னு சொல்லி டைரக்டர் முன்னுக்கு நின்றா மட்டும்தான் பேசுவார் தவிர மற்றபடி பேசக்கூடிய ஒருவர் இல்லைங்கிறது அவருடைய நடத்தைகளை பார்த்தாலே தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகளை தரக்கூடிய தேர்தல் விஞ்ஞாபனம் எப்போ வெளியிடுவோம் நம்ம? ஒன்றும் எலெக்ஷன் அறிவிக்க முன்னாடி அல்லது அறிவித்த ஆரம்ப நேரங்களில். விஜய் 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சார், இதுதான் என்னுடைய மேனிஃபெஸ்டோ, நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் தாண்டி மாற்றம். இப்போ அனுரை வந்த மாற்றம் என்னங்க? அனுரையும் அவரையும் ஒப்பிட முடியாதுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அனுரை கொண்டு வந்த மாற்றம் என்னன்னு கேட்டால், நான் ஊழலை ஒழிப்பேன், சரியா, அரச நிறுவனங்களை சரி செய்வேன், சரி, இனவாதத்தை இல்லாமல் ஆக்குவேன், நாட்டை டெவலப் பண்ணுவேன், இப்படி அவர் ஒரு கொள்கை கோட்பாடுகளை முன் வச்சார். விஜய் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடு என்னன்னு கேட்டால், அதிமுக நாங்கள் ஒருத்தருக்கு 6,000 ரூபா தருவோம் உதாரணத்துக்கு, திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அதை 8,000 ரூபாயா தருவோம். 2க்கு மாற்றமாக இவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் 10,000 ரூபா தருவேனுங்கிற. ஆல்ரெடி நாடு கஷ்டத்தில் இருக்குது, கடனில் இருக்குது, அதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன வழின்றதை நீ சொல்லணும். அதை விட்டு போட்டு மாற்றம்ங்கிறது என்னங்க? நீ தர்றதை விட 2,000 ரூபா கூட்டி தருவேனுங்கிறதா? அதே மாதிரி டாஸ்மாக் இருக்குது அங்கே, சாராய கடைகள், சாராய கடைகளை எடுத்து மூடுவியா இல்லையா? சாராய கடையில் வார வருமானத்தை வச்சு தான் நாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையே தான் நீங்களும் செய்வீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு வாக்கு போடணும்? அப்போ அனுரகுமார திசாநாயக்கையோட ஒப்பிடுறதுக்கே முடியாது விஜயினுடைய அந்த வருகையை. அது சினிமா மோகத்தினால வருகிற வருகை. அனுரையினுடைய வருகை அது அரசியல் ரீதியாக அனுரை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்காமல் இருப்போம், அது வேற. அனுரையினுடைய வருகை என்பது நாட்டுக்குள்ள 20-30 ஆண்டுகளாக அவர் தொண்டை தண்ணி வத்த கத்தி இருக்கிறாரு, தன்னோட கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, இன்னொன்று அனுரை வந்து ஒரு டீம் ஒர்க். அனுரை மட்டும் இல்லை, அங்கே டில்வின் சில்வா இருக்கிறாரு, விஜயஹேரத் இருக்கிறாரு, நலிந்த ஜெயதிசை இருக்கிறாரு, ஹரிணி இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. விஜய்க்கு பின்னாடி யார் இருக்கா? விஜய்ங்கிற ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான், ஒரு நடிகன். உனக்கு என்ன, உனக்கு ஏன் வாக்கு போடணும்? நான் உங்களை சிரிக்க வச்சிருக்கிறேன், உங்களை மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறேன், சினிமாவில் ஆடி இருக்கிறேன். நீ சினிமாவில் ஆடினா இன்னும் திரும்ப போய் ஆடு, பார்த்துட்டு போறாங்க, எப்படி ஆள முடியும் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எனவே அனுரகுமாரோடு ஒப்பிடுகிற அளவு கொண்டும் அவன் ஒரு தலைவனும் கிடையாது, அவனை தலைவனாக யாரும் நினைக்கவும் கிடையாது, நினைக்கவும் கூடாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடு. திமுக இம்முறை முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கின்றதா? அதோடு தமிழகத்தை பொறுத்தவரையிலே அங்கே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு யார் ஆட்சிக்கு வந்தால் அதிகமான பாதுகாப்பு கிடைக்கும்? இல்லை, அது ஒற்றை வரல சொல்கிறதா இருந்தால் திமுகவினுடைய ஆட்சி தான் தமிழக முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு என்கிறதுல தமிழக முஸ்லீம்களே ஒற்றுமைப்பட்டு தான் நிற்கிறார்கள். உதாரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிற பேராசிரியர் ஜவாஹிருல்லாவினுடைய தலைமையில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் நாகை சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு. அதே மாதிரி அப்துல் சமத் அவர்களுடைய ஜெனரல் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், அவர் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு. 2 சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, அவங்க திமுகவோடு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவில் நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக மனிதநேய ஜனநாயக கட்சி, அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவர். நீங்கள் கூட ஒரு பேட்டி எடுத்துருந்தீங்க, தமிமுன் அன்சாரி அவர்கள். தமிமுன் அன்சாரி அவங்க இந்த தடவை சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் தான். போன வாட்டி தேர்தல் அவர் போட்டியிடலை, அதுக்கு முந்தின வாட்டி தேர்தல் ஜெயலலிதா பீரியடில் அவர் நாகை சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுறாரு. மக்கள் கடுமையான மக்கள் வரவேற்பும் செல்வாக்கும் எல்லா மூவின மக்கள் எல்லா மக்களிடத்திலையும் அவருக்கு இருக்கிறது. ஜவாஹிருல்லா அவர்களுக்கும் அதே நிலையை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அப்துல் சமத் அவர்களுக்கும் பார்க்க முடியும். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தோழர் திருமாவளவனுடைய கட்சி, அந்த கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்துருக்கிறாங்க திமுக. அதில் 1 சீட்டை வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. பன்ருட்டி என்கிற தேர்தல் தொகுதியில் அப்துல் ரஹ்மான்ங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் ஒரு நல்ல சிறந்த ஒரு பேச்சாளர், அவங்களோட கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஒருவர் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஆலூர் ஷா நவாஸுக்கு சீட் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக அப்துல் ரஹ்மானுக்கு கிடைச்சிருக்குங்கிற திருப்தி இருக்கிறது. அதே மாதிரி திமுகவால் 4 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, திமுக கட்சியாலேயே கொடுத்துருக்கிறது 4 பேருக்கு. பாளையம் கோட்டை தேர்தல் தொகுதி அப்துல் வஹாப் என்று சொல்லி ஒருத்தர், ராயபுரம் சென்னை ராயபுரத்தில் ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல செஞ்சி மஸ்தானுங்கிறவர், ஆவடி என்கிற இந்த 4 தேர்தல் தொகுதிகளில் திமுகவே 4 பேருக்கு டைரக்டாக கொடுத்து அவங்க கட்சியாலே கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க, பழம்பெரும் பாரம்பரிய கட்சி. அது அந்த கட்சி சார்பாக 2 பேர் போட்டியிடுறாங்க. பாபநாசம் தொகுதி, வாணியம்பாடி தொகுதி. வாணியம்பாடி ஆல்ரெடி அவங்களுக்குரிய தொகுதி தான். பாபநாசத்தில் ஆல்ரெடி பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. அந்த தொகுதி அவங்க 2 பேருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி எஸ்டிபிஐ கட்சி சார்பாக முபாரக் என்கிற ஒருவர் போட்டியிடுகிறார். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மீடியா கவரேஜாக இருந்தாலும் சரி, அவருடைய மக்கள் வரவேற்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப பாரிய அளவில் பாராட்டப்படக்கூடிய லெவலில் இருக்குது. இதை தாண்டி விஜயகாந்தினுடைய தேமுதிக போட்டியிடுறாங்க,
திமுக அலையன்ஸில். அதில் அவங்க முஸ்லீம்களுக்கு எந்த சீட்டும் கொடுக்கல, கம்யூனிஸ்டும் எந்த சீட்டும் கொடுக்கல, மதிமுகவும் கொடுக்கல. இப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் திமுக அணியில் முஸ்லீம்களுக்கு பெருவாரியான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புக்குரிய வாய்ப்பாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குதா இல்லையாங்கிறத தாண்டி இவங்க வந்தால் இதுதான் சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்லை சிறுபான்மையினருக்கு இவங்க தான் பாதுகாப்பு. அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னென்னு கேட்டால், அந்த தந்தை பெரியாரிய கொள்கைகள், அடக்குமுறை செய்யாத, அனைவரை மதிக்கக்கூடிய, சமநீதியை பேணக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் திமுகவினுடைய கட்சி கொள்கையாகவே இருக்குது. கருணாநிதி காலத்திலிருந்து அது இருக்குது, ஏடிஎம்கேலையும் அது இருந்தது. எப்போன்னு கேட்டால் ஜெயலலிதா பீரியடில் ஓரளவுக்கு இருந்தது. அது அப்படியே அவங்க கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க பாஜகவோட. அதனால் அதை பாதுகாப்பாக மக்கள் கருத மாட்டாங்க. விஜய் எப்படியும் பாதுகாப்பாக கருத முடியாது. ஒரு நடிப்புலேயே முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டக்கூடிய ஒரு கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் கூட இணையதளத்தில் வெளியாகிட்டுங்கிறாங்க. அந்த திரைப்படத்திலையும் பல காட்சிகள் முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிற காட்சிகளாகத்தான் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தேர்தல் நேரத்தில் வரப்போகிற ஒரு சினிமா, நீ அரசியலுக்கு வரப்போகிற அப்போ கூட உனக்கு அரசியல் செய்யவும் தெரியலைன்னு புரியுதா இல்லையா? ஒரு பேச்சுக்கு அப்போவாவது எல்லோரையும் அரவணைக்கிற மாதிரி தானே எவனும் சினிமா எடுப்பான். அதில் கூட முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக காட்டி, ஏற்கனவே துப்பாக்கி என்கிற படம் எல்லோருமே எதிர்த்த ஒரு படம், அதில் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக காட்டியது. அப்போ என்னன்னா, நீ நடிப்புலையே இப்படி தான் காட்டுறேன்னு சொல்லி சொன்னால் நிஜத்தில் உன்னுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது என்கிற கேள்வியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் திமுகவினுடைய ஆட்சி தான் தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இஸ்லாமியர்களை பார்க்கிறார்கள். இது அரசியல் மட்டுமல்ல. இப்போ ஆன்மீக இயக்கங்கள் எடுத்துக்கிட்டீங்க, பெரும்பாலான ஆன்மீக இயக்கங்கள் திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் பார்த்தேன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு பழம்பெரும் அமைப்பு, தமிழகத்தில் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இடம் பிடித்திருக்கக்கூடிய பல கிளைகளை கொண்ட ஒரு அமைப்பு. அவங்க கூட என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள், என்டிஏக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள், டிஎம்கேக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அதுதான் பாதுகாப்பு. இங்கே நீங்கள் உங்களுக்கு சோறு தருவேன், உங்களுக்கு இலவசமாக அது தருவேன், இது தருவேன், எல்லாம் ஓகே, முதல்ல உங்களை உயிர் வாழ விடணும்ல. மாட்டிறைச்சிக்கே கொள்ளுகிற ஒரு சித்தாந்தம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் பார்த்தோம் தானே. மாட்டிறைச்சி வச்சுருந்தாண்டு கொள்கிறாங்க, அந்த சின்ன பிள்ளைய கற்பழிக்கிறாங்க, எவனுக்குமே சட்டம் நீதியினுடைய கிடையாதுன்னு பல மாநிலங்களில் பார்க்குறேன். தமிழகம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அது இருக்கணும்னா இவங்க வர்றது தான் பாதுகாப்பு என்பது தான் அந்த மக்களுடைய கருத்தாகவே இருக்குது. அதுதான் சரியும் கூட. ஒரு நிம்மதியைத்தானே யாரும் எதிர்பார்ப்பாங்க. இப்படி இருக்கின்றது தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் நாளை மறுதினம் நடைபெறவிருக்கின்றது. இதில் வரக்கூடிய மே மாதம் 5ஆம் தேதி அதனுடைய முடிவுகளும் வெளிவர இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் நாங்கள் இன்னும் ஒரு சந்திப்பிலே தேர்தலுக்கு பின்னால் இது போன்றொரு நிகழ்ச்சியை வழங்கவும் தயாராக இருக்கின்றோம். தமிழகத்திலே வாழக்கூடிய ஏராளமானவர்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்கள் எம்மிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள், தமிழக சட்டமன்ற தேர்தல் பற்றியும் நீங்கள் கலந்துரையாடல் செய்ய வேண்டும், குறிப்பாக சகோதரர் ரஸ்மினோடு இது பற்றி பேச வேண்டும் என்று எம்மை வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இன்றைய நாளில் இந்த சிறப்பான கலந்துரையாடலை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இந்த நேர்காணல் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, இதுவரையிலே எங்களுடைய shortnews.lk எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால், குறிப்பாக தமிழகத்து உறவுகள் நீங்களும் எம்மை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடிக்கடி நாங்கள் அயல்நாட்டு செய்திகளையும் வழங்கி வருகின்றோம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.